தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தோட தலைவராக ராவுடைய முன்னாள் தலைவரான இந்திய உளவு பிரிவான ராவுடைய முன்னாள் தலைவரான அலோக் ஜோஷியை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அலுவலகத்துக்கு முக்கியமான விஷயங்களை சொல்லக்கூடிய ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியம். அதோடைய தலைவராக தான் அலோக் ஜோஷியை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவர் ராவுடைய முன்னாள் தலைவர். அடுத்து இதுக்கு ஏத்த மாதிரி ரிலேட்டடா என்னென்ன அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வதேச நிதியத்துடைய இயக்குநர்கள் வாரியத்துல இந்தியாவுடைய பிரதிநிதியாக பரமேஸ்வரன் ஐயர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து சிபிஐ அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மத்திய புலனாய்வு பணியகம் அதோடைய இயக்குநராக பிரவீன் சூட் இருக்காங்க. இவருடைய பதவி காலத்தை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. யூபிஎஸ்சி அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதோடைய புதிய தலைவராக அஜய் குமார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இதோடைய தலைவராக சமீர் வி காமத் இருக்காங்க. இவரை பாத்தீங்கன்னா இவருடைய பதவிக்காலம் முடிய போது இப்போ அவருடைய பதவிக்காலம் முடிவடைவதை தொடர்ந்து 1 இயருக்கு அவருடைய பதவி காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க, மறுபடியும் 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க.